குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மலையாள சினிமாவில் நடிகைகள் பெண் கலைஞர்கள் மீதான பாலியல் அத்துமீறல் தொடர்பாக ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி கேரளாவையே புரட்டி போட்டது. இதையடுத்து தமிழ் சினிமாவிலும் பாலியல் தொல்லைகள் குறித்து விசாரிக்க நடிகை ரோகிணி தலைமையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் விசாகா கமிட்டியை அமைத்துள்ளது. இந்த நிலையில் நடிகர் நடிகைகள் குறித்து ஆபாசமான கருத்துக்களை பேசியதாக டாக்டர் காந்தராஜ் மீது விசாகா கமிட்டி தலைவர் நடிகை ரோகிணி சென்னை போலீஸ் கமிஷனரிடம் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். மூத்த அரசியல் விமர்சகரான டாக்டர் காந்தராஜ் யூடியூப் சேனலில் நடக்கும் அரசியல் விவாதங்களில் திராவிட கொள்கை சார்பாக தொடர்ந்து பேசி வருகிறார். அரசியல் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை பற்றியும் அவ்வப்போது பல்வேறு கருத்துக்களை பேசி சர்ச்சையில் சிக்கிவிடுகிறார். அப்படித்தான் இந்த முறை நடிகைகளை ஒட்டுமொத்தமாக கீழ்த்தரமாக பேசியதோடு அனைத்து நடிகைகளும் பாலியல் தொழிலாளிகள் என பேசி வம்பில் மாட்டிக்கொண்டுள்ளார். மறைந்த நடிகைகள் மஞ்சு, ஜெயலலிதா முதல் தற்போது புகழின் உச்சியில் உள்ளவர்களையெல்லாம் எடுத்துக்காட்டாக கூறி அவர்களது வாழ்க்கை நடத்தை என தனக்கு சம்பந்தமில்லாத எவ்வித ஆதாரமும் இல்லாமல் பேட்டியளித்திருப்பதாக ரோகிணி தனது புகாரில் கூறியிருக்கிறார். நடிகைகள் என்றாலே சினிமாவில் கேமராமேன், எடிட்டர், மேக்கப் மேன், இயக்குனர் என விருப்பப்படும் அனைவரிடமும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் நடிக்க வாய்ப்பு பெறுகிறார்கள் என்பது போல் பேசியுள்ளார். மேடை நாகரிகமோ சமூக பொறுப்போ இல்லாமல் தனக்கு தோன்றியதையெல்லாம் பேசி நாக்கூசும் வார்த்தைகளையும் பேட்டி என்ற பெயரில் வீடியோவை பதிவு செய்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த பெண்களையும் ஏளனமாகவும் பாலியல் தொழில் செய்பவர்களாகவும் சித்தரிக்கிறது. சினிமாவுக்குள் வரும்போதே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிதான் வருவாங்க என தொடங்கி பல ஆபாசமான விஷயங்களை ஆதாரமே இல்லாமல் பேசியது தண்டனைக்குரிய குற்றச்செயல். அந்த வீடியோவை யூடியூப் சேனலிலிருந்து நீக்குவதுடன் டாக்டர் காந்தராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது புகாரில் ரோகிணி தெரிவித்துள்ளார். நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசிய டாக்டர் காந்தராஜ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து இதுவரை எந்த புகாரோ கண்டனமோ எழவில்லை. இதற்கு காந்தராஜ் ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்ற ராஜாராமின் சகோதரர் என்பது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் ரோகிணி அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் டாக்டர் காந்தராஜ் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ளனர். அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.